உன்னை யாராவது நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டு உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ ஆம்பளே இல்ல. என்ன சார் பல்ல கடிக்கிறீங்க? கோவப்படுற மாதிரி தெரியுது. இல்லையே சார், கோவப்படலையே சார். உன்னை ஒருத்த நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டே உனக்கு கோவம் வரலனா அப்ப நீ ஆம்பளையே இல்ல. யோ நான் மாத்தி மாத்தி பேசுகிறேன். என்னதான் பண்ணுன்ற? நீங்க என்ன பண்ண நான் சொல்றேன். பணக்காரன் ஆகணும்னா பணக்காரனா வாழ கத்துக்கோங்க. நல்லா செலவு பண்ணுங்க. காசு இல்லையா கடன் வாங்கி செலவு பண்ணுங்க. அப்ப அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க, அதை அடைக்க இன்னொன்னு வாங்க. டேய் அப்படியே கடன் வாங்கினே பண்ணிருந்தா காலம் ஃபுல்லா கடன்காரன் தானே இருக்கணும். எப்படா பணக்காரன் ஆக முடியும்? ஏன் சார் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருமே கடன்காரன் ஆகுங்க. அப்பதான் யார் காசு யாரு வாங்கினானே தெரியாம மொத்தமா கழிஞ்சிரும். கழிஞ்சிருமா? நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் என் சட்டையில பாக்கெட் இல்லன்னு. இப்ப என்னடா அதுக்கு என்னவா பழகு தோசைல பாக்கெட்ல போனை வச்சேன். பாக்கெட்ல ஏதாவது போனு கீழே வந்து டிஸ்பிளே வந்துச்சு. சரி டிஸ்பிளே மாத்த கடைக்கு எடுத்துன்னு போனா அவன் எவ்வளவு கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 2500 ரூபாய் கேட்டிருப்பான். என்னடா யோசிக்கிற? கரெக்டா சொல்லிட்டீங்க சார். அதை வச்சு போலான்னு இருந்தேன். சரி அதை விடுங்க. நம்ம தமிழ்நாடு அரசியல் எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. சரி 2026ல யார் ஜெயிப்பானாவது தெரியுமா? தெரியாதுடா. தெரிஞ்சா வந்து சொல்லணுமா? எனக்கே தெரியும் சார். அர்ஜென்டினா தான் ஜெயிக்கும். ரொனால்டோலாம் ஆட விடுவாங்களானே தெரியல. அங்க ஒரு அரசியல் பண்றானுங்க. டேய் என்னடா எங்கெங்கயோ போற? கொலப்புரியாடா. அணில் பழத்தை கச்சிட்டு மிச்சம் வைக்கிற மாதிரி பிட்டு பிட்டா பேசுறியாடா. சினிமா பேசுற, அரசியல் பேசுற, ஸ்போர்ட்ஸ் பேசுற, உலக கருத்து பேசுற, எல்லாமே எப்படா தெரியுது? எலான் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா? உனக்கு மட்டும் எப்படா எல்லாமே தெரியும்? சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரியும்? நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. டேய் உங்களுக்கு எதுவுமே தெரியலடா. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீயா நினைச்சு பேசுங்கடா. டேய் யாரா இவன்? எதுக்குடா அவனெல்லாம் கூப்பிட்டு வரீங்க? சார் ஏன் சார் கத்துறீங்க? சும்மா இருங்க சார். டேய் நான் வந்ததுல இருந்து சும்மா தான்டா இருக்கறேன். அவன் மட்டும் தான் நான் இஷ்டத்துக்கு பேசுங்கறான். சார் அவன் பேசுறத சாதாரணமா கேட்டா சைக்கோ மாதிரி தான் சார் இருக்கும். நாங்க சாங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா காமிச்சிரோம் சார். இப்போ இவன தான் சார் பாக்குறாங்க. ட்ரெண்டிங்ல இருக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சார் எங்க விட்ட? நீ எங்க விட்டியா? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எல்லாமே எப்படி தெரியும்னு கேட்டீங்க. உங்க யாருக்குமே தெரியாத விஷயம் எனக்கு ஒண்ணு தெரியும். சொல்லட்டுமா? சொல்றா. நானி படத்துல அந்த ஒரு கருத்து சொல்லுது. எடுத்த ராஜமணிக்கே தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். சொல்லவா? சொல்றா. டேய் ஒன்னெல்லாம் இன்டர்வியூ வச்சு தான் நான் சம்பாதிக்கணும்னா எனக்கு இந்த வேலையை சார் சாரி சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இன்டர்வியூ எடுக்க இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு சார். சார் அதெல்லாம் வேணாம் சார். எனக்கு இதெல்லாம் பழக்கப்படுது தான். நான் எதிர்க்க ஆள் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சா பேசிடுறேன். நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. சூப்பர் சார், போயிடலாம் சார். சார் அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா